எந்த தசாவில் எந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது. இந்த சூரிய திசை 6 வருஷம் நடக்கும். அப்படி இருக்கும்போது அவர் எந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு லக்னத்துக்கு சூரியன் 6, 8, 12 இந்த பாவங்களில் மறையாமல் இருக்கிறது சிறப்பு. இந்த 6, 8, 12 பாவங்களில் மறையாமல் மற்ற இடங்கள் இருந்துட்டா அவர் எந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு லக்னத்திலே இருக்காரு அப்படின்னா அவருக்கு தைரிய வீரியம் புகழ்லாம் நல்லா கிடைக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு தெளிவான முடிவான சிந்தனையோட வேலை செய்ய தன்மை இருக்கும். 2ல் இருக்காரு சூரியன் அப்படின்னா அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார சிந்தனைகள் ரொம்ப மேலோக்கி கொடுக்கும். ரொம்ப நேர்மையான வழியில் பொருளாதாரங்கள்லாம் கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்துக்காக பாடுபடுற சூழல் இருக்கும். 4ல் இருக்காங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் அமைச்சுக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு பொருளாதாரத்தை சேர்க்குறாரு அப்படின்னா அது சீக்கிரமாகவே அமைஞ்சிடும். அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கி கொடுக்கும். பொருளாதாரமே இல்லைன்னா கூட ஒருத்தர் கடன் கொடுக்குறாருன்னா கூட அந்த கடன் கூட ஈஸியாக அமைஞ்சதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். 5ல் சூரியன் இருக்காரு அவருக்குன்னா புத்தி கூர்மையெல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். பூர்வீக சொத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிற தன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடு கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டுகள் கோயிலுக்கே போகாத கூட குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தாத்தா வழி பாட்டா வழி சொத்துக்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். இவர் எந்த பாவங்கள் அமர்ந்திருக்காரோ அந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கி கொடுக்கும். அது சார்ந்த அனுகூலங்கள்லாம் அவருக்கு கிடைக்கப்படும். அப்படி 6, 8, 12 இந்த பாவங்களை மறைஞ்சிட்டா என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். 6ல் மறைஞ்சிட்டா பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். கடன் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அரசு துறை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். 12ல் மறைஞ்சிட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கத்துக்காக இயங்குறவராக இருப்பார். தூக்கம் சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். ரொம்ப காலமாக தலைவலி இருக்குது, பாரமாக இருக்குது, அந்த சார்ந்த பிரச்சனையை சந்திப்பார். ரொம்ப கண் வலி இருக்குது, புறை ஓடி இருக்குது, அது சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற தன்மை இருக்கும். சூரிய திசையில் ஒரு மனிதருக்கான ஒழுக்கத்தையும் சுய ஒழுக்கத்தையும் கம்பீரத்தையும் தோற்றத்தையும் அங்கீகாரத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடியதில் அந்த சூரிய பகவானாக இருப்பார். இந்த சூரிய பகவான் நல்ல பிரகாசமான ஒளியை கொடுக்குறவராக இருப்பார். அந்த சூரிய திசையை நடக்கும்போது அவருக்கு தெளிவான சிந்தனை புத்தினி யோசனைகள்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவர் அது சார்ந்த சிந்தனைகளை மேலோங்கி இருக்கிறது ரொம்ப நன்மையாக